அன்பான மாணவ மாணவிகளே, இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் புவியியல் பாட கலந்துரையாடலில் நாங்கள் இன்று உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்வுக்கு இன்று நாங்கள் வளவாளராக அழைத்திருக்கின்றோம் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய கலாநிதி இஸ்திகார் ஆரிஃப் அவர்களை அழைத்திருக்கிறோம். கலாநிதி இஸ்திகார் ஆரிஃப் சார் அவர்களே, உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். அந்த வகையில் பிள்ளைகளே, காலநிலை மாற்றம் என்பது உங்களுடைய பாடப்பரப்பில் மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. காலநிலை என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அண்மை காலமாக, குறிப்பாக கைத்தொழில் புரட்சிக்கு பின்பு உலகத்தினுடைய காலநிலையானது மாறி வந்திருக்கிறதாக பல்வேறுபட்ட தகவல் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் இந்த காலநிலை மாற்றமானது இன்றைக்கு உலகம் எதிர்நோக்குகின்ற பெரிய ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகின்ற அதே வேளையில் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியை பாதிக்கக்கூடிய வகையிலே உலகத்திலே மக்கள் மிகவும் எதிர்நோக்கின்ற முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்ற அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் காலநிலை மாற்றம் தொடர்பான தலைப்பை இங்கு உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கிறோம். பூகோள காலநிலை மாற்றத்திற்கு பங்களிக்கும் காரணிகளையும் செயல்முறைகளையும் பரிசீலித்து சூழலின் சமநிலையை பேணுவதற்காக செயற்படுவார் என்பதாக இன்றைய தேர்ச்சி அமைகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக தேர்ச்சி மட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை அமைக்க இருக்கின்றோம். அதில் 8.1 அமைகிறது. காலநிலை மாற்றத்தின் மீது தாக்கம் செலுத்தும் இயற்கை காரணிகளை விவரிப்பார் என்பதாக அமைகிறது. ஆகவே பிள்ளைகளே, உலகத்திலே காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் யாவை, அவை எவ்வாறு இயற்கை காரணிகள் அல்லது மாண்ட காரணிகள் என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய 2வது தேர்ச்சி மட்டமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது காலநிலை மாற்றத்தின் மீது தாக்கம் செலுத்தும் மானிட காரணிகளை விவரிப்பார் என்பதாக அமைகிறது. அதே போல 8.3, 8.4 போன்ற தேர்ச்சி மட்டங்களும் இங்கே அமைகிறது. அதை நாங்கள் அடுத்த மணித்தியாலத்தில் உங்களுடன் கலந்துரையாட காத்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய இன்றைய முக்கிய 2 தேர்ச்சி மட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முதல் மணித்தியாலத்தில் நாங்கள் உங்களுடைய காலநிலை மாற்றம் தொடர்பாக கதைக்க இருக்கின்றோம். பிள்ளைகளே, காலநிலை மாற்றம் என்று சொன்னால் நீங்கள் கற்றிருப்பீர்கள். காலநிலை என்று சொன்னால் என்ன, வானிலை என்று சொன்னால் என்ன, வானிலைக்கும் காலநிலைக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, காலநிலை மாற்றம் என்று சொன்னால் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் பாடசாலையிலே கல்வி கற்றிருப்பீர்கள். ஆகவே வானிலை என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் காலநிலையை உருவாக்கி இருக்கிறோம். காலநிலையை அடிப்படையாக கொண்டு உலகத்துடைய காலநிலை மாற்றமானது கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் கலாநிதி இஸ்திகார் அவர்களே, பிள்ளைகளுக்கு நாங்கள் வானிலை என்று சொன்னால் என்ன, காலநிலை என்று சொன்னால் என்ன, அவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன தொடர்பாக சிறிய விளக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு அளித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சி அங்கு பாடத்தை நடத்துவோம். விரிவுரையாளர் அறிவரகன் அவர்களே, முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று கேட்டால், வானிலை, காலநிலை மாற்றம், இப்படி 3 விடயங்களை நாம் இந்த இடத்தில் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது வானிலை என்றால் என்ன என்பதற்கு, அதாவது குறிப்பிட்ட இடத்தின் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிலவப்பெறும் வளிமண்டல அல்லது வானிலை நிலைமைகள், அவற்றில் வானிலை மூலக்கூறுகளான வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அமுக்கம், காற்றின் போக்குகள், ஈரப்பதன், முகில்கள், இவ்வாறான அம்சங்கள் அல்லது இவ்வாறான காலநிலை மூலக்கூறுகளின் நிலைமை, குறிப்பிட்ட பிரதேசத்தின் குறிப்பிட்ட காலத்தின் நிலைமையை தான் நாம் வானிலை என்று சொல்லுகின்றோம். அவற்றை கலாநிதி இஸ்திகார் அவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புவியியல் எண்ணக்கருக்களோடு நாங்கள் சேர்த்து பார்க்கலாம் என்று இட ரீதியாக, கால நீதியாக இந்த வானிலை காலநிலை எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பார்க்கிற பொழுது வானிலை என்பது ஒரு குறுகிய காலத்தின் அடிப்படையில், குறுகிய ஒரு குறித்த பிரதேசத்தின் அடிப்படையில் அவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தின் வானிலை நிலைமை என்பதுதான் இவ்விடத்தில் முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் ஆகும். ஆனால் காலநிலை என்று வரும்போது, காலநிலையானது மாணவர்களே, வானிலை மூலகங்களான வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அமுக்கம், காற்று, ஈரப்பதன், முகில்கள் என்பவற்றின் 30 வருடகால அவதானிப்புகள், அளவீடுகள் என்பவற்றின் தொகுப்பு காலநிலை எனப்படும். இது நீண்ட கால தொகுப்பாக காணப்பட வேண்டும் என்பது அடிப்படையானதாகும். இதிலிருந்து வானிலை என்பது குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நேரம் என்பது முக்கியம். காலநிலை என்பது நீண்ட கால தொகுப்புகள், அதாவது வானிலையின் தொகுப்புகள் தான் காலநிலை ஆகும். மேலும் இந்த காலநிலையில் அண்மை காலங்களில் மாற்றம் ஏற்பட்டு வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது. வானிலை காலநிலை என்று சொன்னால் எங்களுடைய
சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஸ்ரீகார் குறிப்பிட்டதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது வானிலை என்பது குறுகிய காலத்தில் குறித்த பிரதேசத்தினுடைய வளிமண்டல தொகுப்பை தான் நாங்கள் வானிலை என்று சொல்கிறோம். அதாவது வெப்பநிலை, படிவீழ்ச்சி, ஈரப்பதன், அமுக்கம், காற்று என்பவை குறிப்பிடப்பட்டாலும் கூட இந்த காலநிலை மூலங்களுக்குள் மிகவும் முக்கியமானதாக வெப்பநிலை என்பதை அடிப்படையாக அமைகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் காலநிலை என்று பார்க்கிற பொழுது குறித்த பிரதேசம் அல்லது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த காலநிலை பண்புகளை அடிப்படையாக கொண்டு அந்த பிரதேசனுடைய வெப்பநிலை, மழைவீழ்ச்சி பாங்குகள் எவ்வாறு மாற்றமடைந்து வந்திருக்கிறது, குறிப்பாக 30 வருட காலப்பகுதியுடைய வளிமண்டல மூலக்கூறுடைய தொகுப்பை தான் நாங்கள் காலநிலை என்று குறிப்பிட்டாலும் அந்த வானிலை மூலக்கூறுகளில் அல்லது காலநிலை மூலக்கூறுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக மழை வீழ்ச்சி, வெப்பநிலை ஏற்படுகின்ற செறிவு அல்லது அதனுடைய கால மாற்றங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் காலநிலை மாற்றம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பதை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய பூகோளத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய வெப்பநிலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த காலநிலை மாற்றம் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த வகையிலே விரிவுரையாளர்களே, இந்த உலகத்தினுடைய வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு உலகத்து காலநிலை மாற்றமானது எவ்வாறு நாங்கள் நோக்கலாம் என்பதற்கு விளக்கம் குறிப்பிட முடியுமா? அதாவது பூகோள காலநிலை மாற்றம் என்று கூறும் போது அங்கு காலநிலை கூறுகளான வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, காற்று, அமுக்கம், ஈரப்பதன், முகில்கள் என்பவற்றின் அவதானிப்புகள், தொகுப்புகள் என்பவற்றில் பிரதானமான மாற்றங்கள் அல்லது சார்பற்ற மாற்றங்கள் காணப்படும் போது அதனை நாம் காலநிலை மாற்றம் என்று கூறுகின்றோம். இந்த காலநிலை மாற்றத்தில் பிரதானமாக செல்வாக்கு செலுத்துவது வெப்பநிலை அதிகரிப்பு ஆகும். அதனாலே பூகோள வெப்பநிலை அல்லது பூகோள வெப்பமடைதல் என்ற அந்த டேர்ம், குளோபல் வார்மிங் என்ற டேர்ம் அதிகம் காலநிலை மாற்றத்தோடு சம்பந்தப்படுத்தி கதைக்கப்படுகின்றது. அந்த வகையில் பூகோளத்தின் சராசரியான வெப்பநிலையானது 15 வகை செல்சியஸ் ஆகும். இந்த வெப்பநிலை, அதாவது பூமியின் மேற்பரப்பு சராசரி வெப்பநிலை அதிகரிப்பையே நாம் பூகோள வெப்பமடைதல் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த வெப்பமடைதல், அதாவது பூகோள வெப்பமடைதல் என்பது நீண்ட கால தொகுப்பின் அடிப்படையில் கூறப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும். அத்தோடு கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை அடிப்படையாக கொண்ட மாநில நடவடிக்கைகள் காரணமாக இந்த பூகோள வெப்பமடைதல் அதிகரித்து வருவது பல ஆய்வுகள் மூலம் திட்ட தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ஆகவே கலாநிதி அவர்களே, இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு இயற்கையான செயற்பாடாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிற பொழுதும், குறிப்பாக மனித நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே உலகத்தினுடைய காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வந்திருந்தாலும் கூட கைத்தொழில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக, சுவட்டு எரிபொருள் தகனத்தினுடைய வளர்ச்சி அல்லது அதனுடைய பயன்பாடு காரணமாக உலகத்தினுடைய மாநில நடவடிக்கைகள் செயற்பாடுகள் பல்வேறுபட்ட உலகத்தினுடைய வெப்பநிலையை அதிகரித்து வந்திருப்பதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். தொடர்ச்சியாக இந்த வெப்பநிலை அதிகரிப்பு உலக காலநிலை மாற்றத்துக்கு எவ்வாறு காரணமாயிருக்கிறது, இந்த வெப்பநிலை அதிகரிப்பானது பச்சை வீட்டு விளைவுடன் எவ்வாறு தொடர்புபட்டிருக்கிறது தொடர்பாக விளக்கிக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக, அதாவது காலநிலை மாற்றம் என்று நாம் கூறும் போது ஏற்கனவே கூறப்பட்ட 6 காலநிலை மூலக்கூறுகள் என்று சொல்லப்பட்டாலும் அதில் பிரதானமாக செல்வாக்கு செலுத்துவது வெப்ப அதிகரிப்பு ஆகும். 2019ஆம் ஆண்டு நோவா நிறுவனத்தின் கணிப்பின்படி 1880ஆம் ஆண்டுகளில் இருந்து நில மற்றும் சமுத்திர வெப்பநிலை 10 வருடங்களுக்கு சராசரியாக 0.07 அதாவது செல்சியஸ் பாகை அதிகரித்து வருகின்றது. இந்த அதிகரிப்பானது 1981ஆம் ஆண்டிலிருந்து 2 மடங்காக அதிகரித்து வருவது அதாவது குறிப்பிடத்தக்கது. இதனை காலநிலை மாற்றம், அரசுகளுக்கு இடையிலான காலநிலை மாற்றம் பற்றிய அமையம் கூட உறுதி செய்துள்ளது. அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற அந்த நிதி நிறுவனம் இதனை உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் மாணவர்களுக்கு காலநிலை மாற்றத்துக்கான அடிப்படையான வெப்பநிலை அதிகரிப்பு போக்கினை 1860ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை அது எவ்வாறு கூடி செல்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது 1998ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையான ஆண்டுகளில் அதிக வெப்பம் பதியப்பட்ட ஆண்டுகள் அண்மைய ஆண்டுகளாக இருப்பது மிக முக்கியமான சான்றாக காணப்படுகின்றது. அதாவது வெப்பநிலை அதிகரிப்பானது, வளிமண்டல அல்லது பூகோள வெப்பநிலை அதிகரிப்பானது காலநிலை மாற்றத்தில் பிரதான பங்களிப்பு செய்து வருகின்றது என்பதற்கு இந்த ஆதாரம் மிக முக்கியமாக உள்ளது. அதாவது 1998ஆம் ஆண்டிற்கு பிறகே
உலகில் அதிகமான வெப்ப ஆண்டுகள் பதியப்பட்டுள்ளன. ஆகவே இதிலிருந்து நாங்கள் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளணும்னா வரவைக்கும் உலகத்துடைய காலநிலையில வெப்பநிலை அதிகரிப்பானது மோசமாகி கொண்டு செல்வதைத்தான் இந்த தரவுகள் காட்டுகிறது. குறிப்பாக அது கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பாடு இருந்தாலும் 1998ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு அதனுடைய வளர்ச்சியானது வெப்பநிலை அதிகரிப்பானது மிக மோசமாக உலகத்தை பாதித்து வருவதாக இந்த தரவுகள் எங்களுக்கு காட்டுகிறது. நிச்சயமாக, அதாவது கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இருந்து கைத்தொழில் நடவடிக்கைகள் செறிவூட்டப்பட்டு வந்தாலும் அல்ல அதிகரிக்கப்பட்டு வந்தாலும் 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு அது மிக செறிவூட்ட, அதாவது கைத்தொழில் நடவடிக்கைகள் பாரிய அளவில், அதாவது பரும்படியாக கைத்தொழில்கள் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 1998ஆம் ஆண்டுக்கு பிறகே அதன் வெளிப்பாடுகள், அதாவது வெப்ப அதிகரிப்பு நிறைய ஆண்டுகளில் அவதானிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு உலகில் அதிகமாக வெப்பம் பதியப்பட்ட ஆண்டாகவும் 2019, 15 அப்படி என்று அது வெப்பம் அதிகமாக பதியப்பட்ட ஆண்டுகள் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மிகவும் வெப்பம் கூடிய வருடமாக குறிப்பிடப்படுவது 2016ஆம் ஆண்டு. உலகத்தினுடைய இதுவரைக்கும் பதியப்பட்ட தரவுகளின்படி 2016ஆம் ஆண்டு உலகத்தினுடைய வெப்பநிலை மிக அதிகமாக காணப்படுகிறது. அத்தோடு மாணவர்களே, உங்களுக்கு வெப்ப அதிகரிப்பை இந்த இதிலிருந்து உங்களுக்கு இந்த உருவிலிருந்து பார்க்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக அதாவது அண்மைய ஆண்டுகளில் குறிப்பிட்ட இந்த உருவில் சிவப்பு நிற நில பிரதேசங்கள் அதிகரித்து வருவதை காணலாம். இந்த சிவப்பு நிற நில பிரதேசங்கள் அதிகரித்து காணப்படுவது வெப்ப அதிகரிப்பையே சிறப்பாக காட்டுகின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி காலநிலை மாற்றத்தில் பச்சை வீட்டு தாக்கத்தின், அதாவது பச்சை வீட்டு விளைவு மிக முக்கியமான பங்கை அளிக்கிறது கலாநிதி அவர்களே. ஆகவே அந்த வகையில் பச்சை வீட்டு விளைவு என்று சொன்னால் என்ன, பச்சை வீட்டு விளைவுகளை ஏற்படுத்துகிற காரணிகள் யாவை, பச்சை வீட்டு விளைவுகள் எவ்வாறு காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடன் என்பதை விளக்கிக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக செல்லலாம். மாணவர்களே, காலநிலை மாற்றம், வெப்ப அதிகரிப்பு அல்லது பூகோள வெப்பநிலை அதிகரிப்பு, அத்தோடு பச்சை வீட்டு விளைவு, இந்த 3 வசனங்களும் இந்த 3 விடயங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த விடயங்களாக காணப்படுகின்றன. எவ்வாறாக இருந்தாலும் பச்சை வீட்டு விளைவு உண்மையில் ஒரு இயற்கையான செயல்பாடு ஆகும். அதாவது பச்சை வீட்டு விளைவு என்னும் போது சூரியனிலிருந்து வரும் வெப்ப வெளிச்ச கதிர்கள் பூமியை நோக்கி வரும், அவை வளிமண்டலத்தை ஊடறுத்து புவி மேற்பரப்பிற்கு வருகின்றது. அவற்றை நாங்கள் சிற்றலை கதிர்கள் என்று அழைப்போம். சிற்றலை கதிர்கள் என்று அவற்றை நாம் அழைப்போம். அவ்வாறு ஊடறுத்து, அதாவது வளிமண்டலத்தை ஊடறுத்து புவி மேற்பரப்பிற்கு வரும் அந்த சிற்றலை கதிர்களில் ஒரு பகுதி வளிமண்டலத்தால் உறிஞ்சப்படும், இன்னொரு பகுதி வளிமண்டலத்தால் தெரிப்படைய செய்யப்படும், இன்னொரு பகுதி பூமியால் புவி மேற்பரப்பால் தெரிப்படைய செய்யப்படும், இன்னொரு பகுதி பூமியால் உறிஞ்சப்படும். பூமியால் உறிஞ்சப்பட்ட பகுதிகள் பூமிக்கு போதுமான அல்லது பூமியில உயிரினங்கள், சுற்றுச்சூழல்கள், ஏனைய இயற்கையான அம்சங்கள் சிறப்பாக தொழிற்படுவதற்கு போதுமான ஒரு வெப்பநிலையை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பூமிக்கு பட்டு தெரிக்கும் நெட்டலை கதிர்கள் விண்வெளிக்கு அல்லது ஸ்பேஸுக்கு அது போய்விடும். இது இயல்பாக இயற்கையாக நடக்கும் ஒரு செயல்முறையாகும். இவ்வாறு இயல்பாக இயற்கையாக நடக்கும் இந்த செயல்முறையையே நாம் இயற்கையான முறையிலான பச்சை வீட்டு விளைவு என்று கூறுகின்றோம். இந்த உருவில் அது காட்டப்பட்டிருக்க அழகாக பிள்ளைகள் பார்க்கிற பொழுது விளங்கிக் கொள்ள முடியும். சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பூமியை நோக்கி வருகின்ற தொடர்பாகவும் அது எவ்வாறு வளிமண்டலத்தினூடாக ஊடறுத்து செல்லுகிறது தொடர்பாகவும் வளிமண்டலத்தில் அது எவ்வாறு உறிஞ்சப்பட்டு மீண்டும் பூமிக்குள்ளே எவ்வாறு திருப்பி அனுப்பப்படுகிறது தொடர்பாக சிவப்பு நிறத்தில் அது காட்டப்பட்டிருக்கு. ஆமாம். அத்தோடு விடத்தில் இன்னொரு விடயம் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், அதாவது வளிமண்டலத்தில் இயற்கையாக இருக்கும் வாயுக்களின் அளவு இவ்வாறான இயல்பான இயற்கையான பச்சை வீட்டு வாயுக்களால் மாற்றம் பெறுவது இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்தில் 0.03% காணப்படுகின்றது. இது இந்த இயற்கையான செயல்பாடால் பெரிய அளவில் மாற்றம் பெறுவது இல்லை. மேலும் இந்த இயற்கையான பச்சை வீட்டு விளைவு காரணமாகவே எமது பூமியின் வெப்பநிலை, அதாவது பூமியின் பூகோள சராசரி வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ் அளவில் பேணக்கூடியதாக உள்ளது. எவ்வாறா இருந்தாலும் பூமியினால் வெளிவீசப்படும், அதாவது பூமிக்கு பட்டு வளிமண்டலத்துக்கு பட்டு தெரிப்படையும் நெட்டலை கதிர்கள் வளிமண்டலத்தை நோக்கி தெரிப்படைந்து அது வெளிக்கு செல்கின்றன. இது இயல்பான இயற்கையான ஒன்றாகும். ஆனால் பச்சை வீட்டு விளைவு அதன் இயற்கையான போக்கை மீறி மனிதனால் வெளியிடப்படுகின்ற பச்சை வீட்டு வாயுக்கள் அந்த குறிப்பிட்ட செயல்பாட்டை செறிவூட்டி வருகின்றன. இதனால் பூமிக்கு உள்ளே வரும், அதாவது வளிமண்டலத்துக்கு உட்படும் சூரிய கதிர்கள் வெப்பம் வளிமண்டலத்தில் தேக்கம் பெறுறதுக்கும் அது தொடர்ந்து பூமியின் வளிமண்டலத்தை உஷ்ணமாக்குவதற்கும் காரணமாக இருப்பது பச்சை வீட்டு விளைவு அதன் இயற்கையான போக்கை மீறி
வாயுக்களால் செறிவூட்டப்பட்டு வருவதனால் ஆகும். ஆகவே பிள்ளைகளே, பச்சை வீட்டு விளைவு என்று சொன்னால் என்ன? அந்த பச்சை வீட்டு விளைவானது பூகோளத்தினுடைய சராசரி வெப்பநிலை, குறிப்பாக 15 பாகை சராசரி வெப்பநிலை என்று பூகோளத்தினுடைய வெப்பநிலை சொல்லப்பட்டாலும், இந்த பூகோளத்தினுடைய மனித இருப்புக்கு அல்லது உயிரினங்களுடைய இருப்புக்கு இந்த பச்சை வீட்டு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவுக்கு அது உவப்பானது என்று விரிவுரையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த பச்சை வீட்டு விளைவுகள் அது உவப்பானதாக இருந்தாலும் கைத்தொழில் புரட்சிக்கு பின்பு ஏற்பட்ட பல்வேறுபட்ட மனித நடவடிக்கைகள் மற்றும் இயற்கை காரணிகள் காரணமாக காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக என்பதை நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து மனித நடவடிக்கைகள் வளிக்கோளத்தின் பச்சை வீட்டு விளைவை செறிவூட்டி துரிதப்படுத்தின. அதாவது இயற்கையாக இருக்க வேண்டிய பச்சை வீட்டு வாயுக்களின் அளவில் அதிகரிப்பொன்றை மனித நடவடிக்கைகளால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் நெட்டலை கதிர்கள் பின்வரும் பச்சை வீட்டு வாயுக்களால், அதாவது இந்த பின்வரும் பச்சை வீட்டு வாயுக்கள் மனிதனால் அதிக அளவு செறிவூட்டப்பட்டு வருகின்றன. அதனால் நெட்டலை கதிர்கள் பின்வரும் பச்சை வீட்டு வாயுக்களால் உறிஞ்சப்பட்டு பின் மீண்டும் பூமியை நோக்கி வீசப்படுகின்றது. குறிப்பாக கார்பன் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் வாயு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், ஓசோன், சல்பர் ஹெக்ஸாஃப்ளோரைட், பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ் இவைகள் பிரதானமான பச்சை வீட்டு வாயுக்களாக காணப்படுவதுடன் இவை மனித நடவடிக்கைகளால் பூமியில் படிப்படியாக அதிகரித்து செல்லும் போக்கினையும் காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் பச்சை வீட்டு வாயுக்களின் அதிகரிப்பு போக்கினையே இந்த அட்டவணை காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முதலாவது நாம் எடுத்து நோக்கினோம் என்று கண்டால் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டால் 1750ஆம் ஆண்டு 280 ppm இருந்தது. இன்று 411 அல்ல 400க்கு மேற்பட்ட அளவில் இன்று காணப்படக்கூடியதாக உள்ளது. அதிகரித்திருக்கிறது. இதே போன்று ஏனைய பச்சை வீட்டு வாயுக்களும் படிப்படியாக எமது வளிமண்டலத்தில் அதிகரித்து வரும் ஒரு நிலைமையை சிறப்பாக அவதானிக்க கூடியதாக உள்ளது. அத்தோடு அதிகரித்த பச்சை வீட்டு விளைவினால் வளிமண்டல வெப்பநிலை இயற்கையான சமநிலை போக்கில் பேணப்படுவது தடைப்பட்டு அதிகளவு வெப்பம் வளிமண்டலத்தில் நிலை பெற்று எமது பூகோளம் வெப்பமடைவதற்கு காரணமாக அமைகின்றது. கலாநிதி அவர்களே, அந்த பச்சை விட்டு விளைவு என்பது மனிதனுக்கு அல்லது பூமியினுடைய இருப்புக்கு காரணமாக அமைகின்ற அதே வேளையில் அதனுடைய செறிவில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு உலகத்தினுடைய உயிரின வாழ்வுக்கு அச்சுறுத்தல் அமைவது தான் நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். நிச்சயமா எப்படி என்று கண்டால், அதாவது பச்சை விட்டு விளைவு அதன் இயற்கையான போக்கில் செயல்படும் போது அதனால் பூமிக்கான வாய்ப்பு, பூமியில் உள்ள சகல சூழல் தொகுதிகள் மற்றும் உயிரினங்களுக்கு சிறப்பாக இயல்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய காணப்பட, இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் மனித நடவடிக்கைகளால் அதிக அளவு வளிமண்டலத்தில் செறிவூட்டப்படும் போது அவை பூமியின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்கின்றன என்பது இவ்விடத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அத்தோடு கார்பன் ஆக்சைடின் அதிகரிப்பு போக்கு குறிப்பாக 1900ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை, அதாவது 2020ஆம் ஆண்டு எதிர்பார்க்க என்று போடப்பட்டுள்ளது. 295ஆக இருந்தது கார்பன் ஆக்சைடின் செறிவு 1900ஆம் ஆண்டு. ஆனால் 2020ஆம் ஆண்டு ஆகும் போது அது 413ஆக அதிகரித்து காணப்படுவதை எமக்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது. அத்தோடு பச்சை வீட்டு வாயுக்களை நாம் நோக்கும் போது அதில் மிக பிரதானமாக செல்வாக்கு செலுத்துவது, அதாவது பச்சை வீட்டு விளைவை ஏற்படுத்தி பூமியை வெப்பமூட்ட செய்து அத்தோடு காலநிலை மாற்றத்துக்கு அது காரணமாக அமைவதில் கார்பன் ஆக்சைடு பிரதானமான பங்கு வகிக்கின்றது. அத்தோடு பச்சை வீட்டு வாயுக்களை வெளியிடுவதில் வலு சக்தி உற்பத்தி பிரதான பங்கு வகிப்பதும், அதாவது வலு சக்தி உற்பத்தி பிரதான பங்கு வகிப்பது அடிப்படையான ஒரு விடயமாகவும் இவ்விடத்தில் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். ஆகவே பச்சை வீட்டு விளைவு என்பது பிள்ளைகளை நீங்கள் கற்றீர்கள். பச்சை வீடுகள் என்றால் என்ன, அது குளிர் பிரதேசத்தில் பச்சை வீடுகள் எவ்வாறு தாவரங்களை பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பச்சை வீட்டு விளைவு என்ற எண்ணக்கரு எங்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த பச்சை வீட்டு விளைவு அந்த தாவரங்களுக்கு நன்மைகளை குளிர் பிரதேசத்தில் அமைந்தாலும் கூட அதிகமான நாங்கள் சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பச்சை வீட்டு விளைவு மனித சமுதாயத்துக்கு அல்லது உயிரின இருப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமைகிறது. ஆகவே இந்த பச்சை வீட்டு விளைவு என்பது இயற்கையான செயற்பாடாக அமைகின்ற பொழுதும் கைத்தொழில் புரட்சியின் பின்பு மனித நடவடிக்கைகளுடைய பல்வேறு துறைகள் மூலமாக பச்சை வீட்டு விளைவு எவ்வாறு உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதனுடைய வீதாசலம் தொடர்பாக கழிச்சு கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பச்சை வீட்டு விளைவுகளில் கார்பன் ஆக்சைடுடைய பங்களிப்பு யாதாக, அதனுடைய பொறிமுறை செயற்பாடு எவ்வாறு அமைகிறது என்று கலாநிதி அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட முடியுமா? உண்மையில் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன்,
பச்சை வீட்டு வாயுக்களில் மிக பிரதானமான பச்சை வீட்டு வாயுவாக காணப்படுவது கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இது வளிமண்டலத்தில் 0.03% காணப்படுகின்றது. ஆனால் இந்த பச்சை வீட்டு வாயுக்களில் பிரதானமான இந்த கார்பன் டை ஆக்சைடு காடழிப்பு காரணமாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கக்கூடிய ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு நிலையம், அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளியிடும் ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு நிலையமாக காடுகள் காணப்படுகின்றன. இந்த காடுகள் அழிக்கப்படும் போது எமது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்க காரணமாகின்றது. ரெண்டு வகையில நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, காடு அழிப்பதன் மூலமாக ஆக்சிஜனுடைய செறிவு குறைகிறது. இன்னொரு வகையில் காடுகளை அழித்த பிறகு அதன் எரிப்பதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடுடைய செறிவு அதிகரிக்கின்றது. அத்தோடு உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் தகனம் இது மிக முக்கியமானது. அதாவது காலநிலை மாற்றம், வெப்ப அதிகரிப்பு இவற்றுக்கு மிக பிரதான பங்களிக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருட்கள் அது தகனம் காணப்படுகின்றது. இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் தகனம் கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருவது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அத்தோடு விவசாயத்திற்கு மண் தயாரிக்கும் போதும் தாவர விலங்குகள் உக்கி போகும் போதும் கூட வளிமண்டலத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இங்கு கார்பன் டை ஆக்சைடின் அதிகரிப்பு போக்கினை எமக்கு இதன் மூலம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அத்தோடு இந்த உருவில் குறிப்பாக 2100 ஆகும் போது வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடின் செறிவு 500 ppm அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். ஏனென்றால் இவ்வாறு கார்பன் டை ஆக்சைடு 500 ppm அதிகரித்தால் பூமியின் வெப்பநிலை பாரிய அளவு அதிகரிக்கும். அத்தோடு காலநிலை மாற்றத்தில் அதன் செல்வாக்கு பெரிய அளவில் காணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது பச்சை வீட்டு வாயுவாக, அதாவது மற்றொரு பச்சை வீட்டு வாயுவாக காணப்படுவது மீத்தேன் வாயு ஆகும். இந்த மீத்தேன் வாயு ஒப்பீட்டளவில் உஷ்ணமான ஒரு வாயு ஆகும். இது சாதாரணமாக குப்பை கூலங்கள், அழுகிய இடங்கள் அல்லது அசுத்தமான இடங்கள், கால்வாய்கள், வைக்கோல் குவியல்கள், நீர் தேங்கி வளரக்கூடிய பயிர் நிலங்கள், உதாரணமாக நெல் பயிர் நீர் தேங்கி வளரும் அவ்வாறான இடங்களில் இந்த மீத்தேன் வாயு அதிகம் வெளியேறக்கூடியதாக இருக்கும். அத்தோடு சேற்று நிலங்களிலும் நிறைய மீத்தேன் வாயு வெளியேறக்கூடியதாக இருக்கும். அத்தோடு மாணவர்களே, பண்ணை நிலங்கள், மிக முக்கியமாக பண்ணை நிலங்களிலிருந்து அதிகளவான மீத்தேன் வாயு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. மற்றும் இயற்கை வாயு கிணறுகள், நிலநெய் கிணறுகள், இப்படியாக மீத்தேன் வாயு வெளியேறக்கூடிய இவ்வாறான முக்கியமான அம்சங்கள் இங்கு காணப்படுகின்றன. அத்தோடு நைட்ரஸ் ஆக்சைடை நாம் எடுத்துக்கொண்டால், நைட்ரஸ் ஆக்சைடு இது குறிப்பாக பூமியை வெப்பமடைய செய்யும் மற்றும் ஒரு பிரதான வாயு ஆகும். இது குறிப்பாக பலமாக்கிகள் தயாரிக்கும் போது, குறிப்பாக பலமாக்கிகள் பயன்படுத்தும் போது நைட்ரஸ் ஆக்சைடாக, அதாவது வாயுவாக வெளியேற்றப்படுகின்றது. இதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பச்சை வீட்டு வாயுவாக காணப்படுகின்றது. ஆகவே குறிப்பாக நாங்கள் இங்கே 3 வகையான வாயுக்களை பார்த்திருக்கிறோம், அல்லது இந்த பச்சை வீட்டுகளை ஏற்படுத்துகிற வாயுக்கள் என்ற அடிப்படையில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீதேன் போன்றவர்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த மீதேன் வாயுகளை பற்றி நான் கதைக்கின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி உலகத்தினுடைய வெப்பமயமாக்கம் காரணமாக, முனைவு பிரதேசங்களில் இருக்கின்ற பனிப்பாறைகள் உருகுவதன் காரணமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீதேன் வாயு மற்றும் பச்சை வீட்டு வாயுக்கள் எவ்வாறு பூமியினுடைய வெப்பத்தை அதிகரிப்பது என்பது தொடர்பாக மாணவர்களுக்கு சற்று விளங்கிக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக செல்லாமல் நினைக்கிறேன். குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு, இன்னும் சில வாயுக்கள் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், பெர்ஃப்ளோரோ கார்பன், சல்பர் ஹெக்டாஃப்ளோரோக்சைடு, இப்படியான வாயுக்கள் தொடர்ச்சியாக மனித நடவடிக்கைகளால், வேறுபட்ட மனித நடவடிக்கைகளால், உதாரணமாக உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை எரித்தல், ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று, அதே போன்று காடுகளை அழித்தல், சதுப்பு நிலங்கள்ல இருந்து வெளியேற மீத்தேன் வாயு, இது மாதிரியாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளால் அதாவது வளிமண்டலத்துக்கு இவ்வாறான வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதனால் பச்சை வீட்டு விளைவு, அதாவது இவ்வாறான வாயுக்கள் வளிமண்டலத்தில் செறிவூட்டல் நடைபெற்று, அதாவது இவ்வாறான வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரித்து அவை செறிவூட்டி அவை வெப்பத்தை உறிஞ்சி வளிமண்டலத்தின் வெப்பத்தை அதிகரிக்க செய்து பூமியின் வெப்பத்தை அது அதிகரித்து காலநிலை மாற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக உள்ளது.
ஆகவே பிள்ளைகளே, காலநிலை மாற்றத்தில் பச்சை வீட்டு விளைவு அது இயற்கையான தோற்றப்பாடாக இருக்கலாம், மனிதனால் உருவாக்கப்படுகின்ற தோற்றப்பாடாக இருக்கலாம். இந்த பச்சை வீட்டு வாயு என்பது உலகத்தினுடைய இருப்புக்கு ஒரு அடிப்படை காரணியாக அமைகின்ற வேளையில் மானிட செயற்பாடுகள் எவ்வாறு பச்சை வீட்டு விளைவுகளுடைய செறிவை அதிகரித்து உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தில் பங்காற்றுகிறது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இவற்றை பார்த்திருந்தோம். ஆகவே பிள்ளைகளை, இந்த காலநிலை மாற்றம் என்றால் என்ன, அதை ஏற்படுத்துகின்ற வாயுக்கள் என்ன தொடர்பாக பச்சை வீட்டு விளைவு தொடர்படுத்தி ஆராய்ந்திருக்கின்ற நாங்கள் இந்த காலநிலை மாற்றத்தில் பிரதானமாக 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் என்ற அடிப்படையில், இயற்கையான காரணிகள் மற்றும் மானிட காரணிகள் என்ற அடிப்படையில். அந்த வகையில் விரிவிரார் அவர்களே, இயற்கையான காரணிகள் என்ற அடிப்படையில் இந்த சூரிய புள்ளி வட்டம் என்பது இன்றைக்கு உலகத்தில் மிகவும் பேசப்படுகின்ற முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அநேகமானவருக்கு அது புதிய விடயங்களாக இருந்திருந்தாலும் கூட அண்மை காலமாக கடந்த நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்ட காலத்தில் இருந்து, அதாவது இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்புக்கு இந்த சூரிய புயல் என்று சொல்வார்கள் அல்லது சூரிய புள்ளி வட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற அடிப்படையில் சூரிய புள்ளி வட்டம் உலக காலநிலை மாற்றத்தில் எவ்வாறு இயற்கையாக பூமியினுடைய வெப்பநிலையை அது அதிகரிக்கிறது என்பதை கலாநிதி அவர்களே குறிப்பிட முடியுமா? ஆம், அதாவது காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் 2 வகையான காரணங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இயற்கையான காரணிகள். இயற்கையான காரணிகளும் காலநிலை மாற்றத்திற்கு பொறுப்பாக உள்ளன. இதே போன்று மானிட காரணிகளும் காலநிலை மாற்றத்திற்கு பொறுப்பாக உள்ளன. அந்த வகையில் இயற்கையான காரணிகளில் பிரதானமான காரணிகளாக நாம் நோக்கும் போது அவற்றில் சூரிய புள்ளிகள் அல்லது சூரிய கரும்புள்ளிகள், எரிமலை வெடிப்பு, அத்தோடு தீப்பாறைகளது உருவாக்கம், சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றங்கள், இவ்வாறு 3 முக்கியமான இயற்கை காரணிகளை எமக்கு குறிப்பிட்டு காட்டலாம். சூரிய புள்ளிகள், எரிமலை வெடிப்பு, சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றங்கள். இந்த 3 பிரதானமான இயற்கையான காரணிகளாக காணப்படுகின்றன. காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இயற்கையான காரணிகளாக காணப்படுகின்றன. அந்த காரணிகளில் சூரிய புள்ளிகளை நாம் எடுத்துக்கொண்டால், சூரிய கரும்புள்ளிகள் அல்ல சூரிய புள்ளிகளை எடுத்துக்கொண்டால் இது பிரதானமான இயற்கையான காரணியாக காணப்படுகின்றது காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துவதில். அந்த வகையில் சூரியனது காந்த புலத்தில் இடைத்தாக்கங்கள், அதாவது சூரியன் தொடர்ந்து தொழிற்பட்டு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த சூரியனின் காந்த புலத்தில் ஏற்படும் பாரிய இடைத்தாக்கங்கள் காரணமாக பிரமாண்டமான வெடிப்புகளும் பிரமாண்டமான தீச்சுவாலைகளும் உருவாகின்றன. இந்த பிரமாண்டமான வெடிப்புகளும் இந்த பிரமாண்டமான தீச்சுவாலைகளும் பாரிய அளவு வெப்பத்தை வெளியேற்றுகின்றன. இந்த சூரிய புள்ளி வட்டம் தொடர்பான ஆய்வுகள் மிகவும் அருமையாக இருக்கிறது. அந்த கிடைக்கப்பட்ட தகவல்கள் கூட மிகவும் பெற முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஆனால் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த சூரிய புள்ளி வட்டம் என்பது உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பில் மிக முக்கியமான பங்கேற்றது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே சூரியனில் ஏற்படுகின்ற வெடிப்புகள், அதாவது அவற்றை நாங்கள் காந்த புலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஹீலியத்தினுடைய தொழிற்பாடும் அது பிரதானமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த சூரியனிலிருந்து வெளிவருகின்ற ஒளி கதிர்கள் அல்லது அதனுடைய தீச்சுவாலைகள் இந்த காலத்தில் சூரிய புள்ளி வட்ட காலத்தில் அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் குறிப்பிடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் செல்லலாம். அத்தோடு இந்த பிரமாண்டமான வெடிப்புகள், பிரமாண்டமான தீச்சுவாலைகள் பாரிய அளவு வெப்பத்தை வெளிவிடுவதனால் அதன் தாக்கம், அதாவது அந்த வெளிவிடப்படும் வெப்பம் எமது வளிமண்டலத்துக்கும் எமது பூமி மேற்பரப்பிற்கும் வந்து பூமியை வெப்பமூட்ட செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு வெப்பமூட்டப்படுவதால் காலநிலை மாற்றம் ஏற்படக்கூடியதாக உள்ளது. அத்தோடு இந்த சூரியனின் மீது, அதாவது நாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று பிரமாண்டமான தீச்சுவாலைகள், வெடிப்புகள் கருமை நிறத்தில் காணக்கூடியதாகவும், டார்க், அதாவது இருள் நிறமாக காணக்கூடியதாகவும் சில சந்தர்ப்பங்கள் அந்த தீச்சுவாலைகள் காணப்படலாம். அத்தோடு சூரியனின் மேற்பரப்பில் இடம்பெறும் பாரிய வெடிப்புகள், இந்த தீச்சுவாலைகள் பாரிய அளவு பூமியை நோக்கி வெப்பத்தை வெளிவீசுவது அடிப்படையான ஒரு இயற்கையான காரணியாக கொள்ளப்படுகின்றது. இந்நிகழ்வு அடிக்கடி இடம்பெறுவதும் பூமியை வெப்பமடைய செய்வதில் முக்கிய பங்காற்றி வருவதையும் சில ஆராய்ச்சிகள் கலாநிதி அவர்களை குறிப்பிட்டது. இந்த சூரியனில் ஏற்படுகிற புள்ளிகள் என்பது ஒரு வட்ட செயல்முறையாக நிகழ்வதாக, குறிப்பாக சிறு புள்ளிகளிலிருந்து அந்த புள்ளிகளானது அதிகரித்து பாரிய அளவு புள்ளிகள் வரைக்கும் அல்லது பாரிய அளவு வெடிப்புகள் வரையும் அதிகரித்து செல்கின்றதாகவும், அந்த வெடிப்புகள் அதிகரிக்கின்ற பொழுது அல்லது புள்ளிகளுடைய அளவு அதிகரிக்கின்ற காலப்பகுதியில் அதனில் வெளிவீசப்படுகின்ற தீச்சுவாலைகள் அல்லது வெப்பமானது மிகவும் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நிச்சயமா அகோரமான வெப்பநிலை போக்கொண்டை காணக்கூடியதாக இருக்கும். அத்தோடு மற்றொரு இயற்கை காரணியாக காணப்படுவது எரிமலை வெடிப்பு மற்றும் தீப்பாறை உருவாக்கம் ஆகும். குறிப்பாக அதாவது பூமியின் பலவீனமான இளகிய மூட்டுக்கள் மூலம்
மக்மா குழம்பிலிருந்து வரும் வெப்பமான குழம்பு வெளித்தள்ளி புவி மேற்பரப்பில் லாவாவாக ஓடும் போது உஷ்ணம் வெளியேற்றப்படும். அத்தோடு எரிமலைகளிலிருந்து எரிமலை வெடிக்கும் போது எரிமலை வெடிப்பின் போது திண்ம, திரவ, வாயு வடிவ பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு வளிமண்டலத்தில் வீசப்படும். சாம்பல், புகை போன்ற பல்வேறுபட்ட வெப்ப பொருட்கள் வளிமண்டலத்துக்கு வீசப்படும் போது வளிமண்டலம் குறிப்பிட்ட பகுதிகள் உஷ்ணமூட்டப்படுறதுக்கு காரணம். அதாவது நாங்கள் வேறு வகையில் அவற்றை குறிப்பிடலாம், பச்சை வீட்டு விளைவு இன்னொரு வகையில் இடம்பெறும் சொல்லலாம். நிச்சயமாக அது அவ்வாறு கூறலாம். அப்ப இந்த செயல்பாடு ஒரு இயற்கையான செயல்பாடு. இந்த குறிப்பிட்ட இந்த இயற்கையான செயல்பாட்டால் பூமியின் வளிமண்டலம் வெப்பமூட்டப்பட்டு அது காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துவதை குறித்து காட்டலாம். கடந்த காலத்தில் ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு என்பது உலகத்தினுடைய காலநிலை மாற்றி அமைத்ததாக தகவல் எங்களுக்கு குறிப்பிட்டது. நிச்சயமாக பாரிய அளவு வெப்பம் வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று காலநிலை மாற்றத்தில் இயற்கையான முறையில், அதாவது இயற்கை காரணிகள் என்று நாம் நோக்கும் போது சூரிய கரும்புள்ளிகள் அல்லது சூரிய புள்ளிகள், அத்தோடு எரிமலை வெடிப்பு மற்றும் தீப்பாறைகளது உருவாக்கம், அதோடு மற்றும் ஒரு முக்கியமான ஒரு இயற்கை காரணியாக காணப்படுவது சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றங்கள் ஆகும். இந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றங்களில் எல் நினோ மற்றும் லா நினா ஆகியவற்றின் உருவாக்கங்களும் மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படுகிறது. அந்த கடல் நீர் மட்டத்தினுடைய அதிகரிப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் கற்றிருப்பீர்கள். எல் நினோ, லா நினோ, குறிப்பாக பசிபிக்கினுடைய கிழக்கு பகுதி அல்லது தென் அமெரிக்கானுடைய மேற்கு பகுதியில் இந்த எல் நினோ தாக்கமும், ஆஸ்திரேலியானுடைய கிழக்கு பகுதியில் லானினோ தாக்கம் பெற்று கருத்திருப்பீர்கள். ஆகவே இந்த சமுத்திர நீர் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இந்த எல்னினோ மற்றும் லானினோவுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கலாநிதி அவர்களை விளங்கப்படுத்த முடியுமா? நிச்சயமாக. முதலில் சமுத்திர வெப்பநிலை மாற்றங்கள் காலநிலையில் தாக்கத்தை செலுத்தி வருகின்றன. குறிப்பாக சமுத்திர வெப்பநிலை பல்வேறுபட்ட காரணங்களினால் மாற்றம் பெறும். அதாவது சமுத்திர வெப்பநிலை சூடேற்றப்படும் அல்லது சமுத்திர வெப்பநிலை குறைவடையலாம். இவ்வாறு சமுத்திர வெப்பநிலை அதிகரிக்கப்படுதல் அல்லது குறைக்கப்படுதல் காரணங்களால் குறிப்பிட்ட பிரதேசத்தின் அல்லது குறிப்பிட்ட பிராந்தியத்தின் காலநிலையில் அதன் தாக்கம் காரணமாக காலநிலை மாற்றம் பெறலாம். அதாவது தாளமுக்கம் அல்லது உயரமுக்க பிரதேசங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அந்த இடத்தின் காலநிலை மாற்றம் பெறலாம். இவ்விடத்தில் வளிமண்டல உயர் வெப்பநிலையை சமுத்திரங்கள் உறிஞ்சக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றன. சமுத்திர வெப்பநிலை மாற்றங்களுக்கான காரணங்களில் பிரதானமான காரணங்களாக காணப்படுவது ஒன்று, வளிமண்டல உயர் வெப்பநிலையை சமுத்திர மேற்பரப்புகள் உறிஞ்சிக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அத்தோடு சமுத்திர அடிநிலம், அதாவது சீ ஃப்ளோ என்று சொல்லப்படுகின்ற கடல் அடிப்பரப்பு அல்லது சமுத்திர நிலப்பரப்புகளில், அதாவது அதன் சமுத்திர நிலப்பரப்புகளில் காணப்படும் அதாவது இலகுவான மூட்டுக்கள் வழியாக வெளிவரும் வெப்ப கசிவுகள், வெப்ப அம்சங்கள், அதாவது சமுத்திர நீருடன் சேர்ந்து அது மேலெழுந்து சமுத்திர மேற்பரப்பை வெப்பமூட்டக்கூடியதாகவும் காணப்படும். அதாவது நாங்கள் பார்க்கிற பொழுது சூரிய வெப்பமானது கடலில் சூடாகின்ற பொழுது மேற்பரப்பிலிருந்து சூடாகி கொண்டு வரும், கடல் மட்டத்திலிருந்து மேற்பரப்பிலிருந்து கீழ் நோக்கி சூடாகி கொண்டு வரும். நீங்கள் குறிப்பிடுவதாக பார்க்கின்ற பொழுது அடிமட்டத்திலிருந்து வெப்பமானது மேல் நோக்கி வருது. அதாவது பூமியின் உட்பகுதியிலிருந்து வருகின்ற வழி வீசப்படுகின்ற வெப்பத்தின் காரணமாக அது அடிப்பகுதியிலிருந்து மேலேயாக வருகின்ற வெப்பமாக்கி அப்பிலிங், அதாவது கீழிருந்து மேல் நோக்கி அப்படி வரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அல்ல இந்த செயல்பாடுகள் மூலம் சமுத்திர நீர் பரப்பு, அதாவது சமுத்திர நீர் துளிகள் அதாவது விரிவடைகின்றன. இவ்வாறு விரிவடையும் போது அவற்றின் கனவளவில் மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும், இவ்வாறு சமுத்திர வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட அவ்வந்த பிரதேச வளிமண்டல பகுதிகள், அதாவது தாளமுக்கங்கள், வளிமண்டல பகுதிகளில் உள்ள அமுக்க மாற்றங்கள், காற்றுப்போக்கில் மாற்றங்கள், இப்படியான பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட காரணமாகின்றன. இவ்வாறான மாற்றங்கள் குறிப்பிட்ட சமுத்திர பகுதிகளிலும் அது சார்ந்த தரைப்பாங்கான, அதாவது தரைப்பகுதிகளிலும் பாரிய அளவான காலநிலை சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றன. அப்ப இந்த விடயமும் நிச்சயமாக, அதாவது இயற்கையான முறையில் காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் ஒரு காரணியாக கடல் மட்ட, அதாவது கடல் நீரின் வெப்பநிலை மாற்றம் காணப்படுகின்றது.
பிள்ளைகளே, கடல் நீர் மட்டத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பானது பூகோள காலநிலை மாற்றத்தோடு எவ்வாறு தொடர்புபடுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் கலாநிதி அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எல்னினோ செயற்பாடானது கடல் நீர் வெப்ப அதிகரிப்போடு எவ்வாறு தொடர்புபட்டிருக்கிறது. இந்த எல்னினோ என்ற பதமானது பல்வேறுபட்ட கால ரீதியாக வரலாற்று ரீதியாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட புவியியல் அறிஞனுடைய கருத்துப்படி இந்த எல்னினோ செயற்பாடானது 1892ஆம் ஆண்டு லீமா நகரில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டில் தான் அந்த எல்னினோ என்ற பதம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கலாநிதி அவர்களே, இந்த எல்னினோ செயற்பாடு என்பது உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது, அது எவ்வாறு உருவாகிறது தொடர்பாக நாங்கள் கருத்துரைக்க முடியுமா? நிச்சயமாக. அதாவது பூகோள ரீதியான சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்ற அதிகரிப்பில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட காரணிகளை போன்று எல்னினோவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அத்தோடு எல்னினோவானது சமகால இடைவெளியில் ஏற்படுவதொன்றல்ல. அதாவது உதாரணமாக நான் சொல்ல போன இலங்கையில் வருடத்தில் மே முதல் செப்டம்பர் வரை தென்மேல் பருவப்பேச்சு காற்று ஒவ்வொரு வருடமும் கிடைக்க பெறுவது போன்று இது குறிப்பிட்ட கால பருவ காலத்திற்குரியதொன்றல்ல. இது சமகால இடைவெளியில் தோற்றம் பெறாத ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அத்தோடு குறித்த சமுத்திர பிரதேசத்துக்கான குறிப்பிட்ட காலத்திற்கான வெப்பநிலையில் சற்று அசாதாரண அதிகரிப்பு ஏற்பட்டு அது நிலை பெறக்கூடிய ஒரு நிலைமை தான் எல்னினோ என்று நாம் கூறுகின்றோம். அத்தோடு இந்த எல்னினோ உருவாகுவதில் வியாபார காற்றுக்களின் பலமிழப்பு அல்லது வியாபார காற்றுக்களின் திசை மாற்றம் என்பன ஆகியன, அதாவது பலமிழப்பு, திசை மாற்றம், வியாபார காற்றுகள், இது முக்கியமான ஒரு அம்சமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். இவ்வாறு இந்த எல்னினோ தோற்றம் பெறும் போது அங்கு அதாவது கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்க காரணமாகின்றது. இவ்வாறு அதிகரிப்பதற்கு காரணம் அதாவது வளிமண்டல வெப்பநிலை குறிப்பிட்ட பகுதி ஏற்கனவே நான் கூறினது போன்று உறிஞ்சப்படுவதும் நிலக்கீழால் வரும் வெப்பநிலை அதிகரிப்பும் காரணமாக இருப்பது போன்றே இதற்கு அதாவது வியாபார காற்றுக்களின் பலமிழப்பும் திசை மாற்றமும் முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த எல்னினோ செயற்பாடானது தென் அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் எவ்வாறு இடம்பெறுகிறது, அதனுடைய எதிர்மாறாகத்தான் நாங்கள் லானினோ தொடர்பாகவும் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க பார்த்திருந்தா தெரியும் பிள்ளைகளே. ஆகவே இந்த எல்னினோ செயற்பாடு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த எல்னினோ தோற்றப்பாடு எக்கால பகுதியில் இடம்பெறுகிறது, அதனுடைய தாக்கங்கள் எவ்வாறு என்று குறிப்பிட முடியுமா? உண்மையில் அதாவது கிறிஸ்துமஸ் கால பகுதிகளில் பசிபிக் சமுத்திர மேற்பரப்புகள் மற்றும் ஈக்குவடோர், பேரு போன்ற நாடுகளது கரையோர பகுதிகளில் நீரின் வெப்பநிலையில் அசாதாரணமான அதிகரிப்பு ஒன்று நீண்ட காலமாக, அதாவது 1560ஆம் ஆண்டுகளில் இருந்து குறிப்பிட்ட பிரதேச மீனவர்களால் அவதானிக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த நிகழ்வு, இந்த வெப்ப அதிகரிப்பு, நீரின் வெப்ப அதிகரிப்பு குறிப்பிட்ட பிரதேசங்களில் உணரப்பட்டு வந்ததால் அது குறிப்பிட்ட காலம் கிறிஸ்துமஸ் காலம், அதாவது கிறிஸ்துவ காலம், கிறிஸ்துமஸ் காலம் என்ற காரணத்தினால் இக்காலநிலை மாற்றத்தினை கிறிஸ்துவின் குழந்தை அல்லது சிறுவன், லிட்டில் பாய் என்று இஸ்பானிய மொழியில் அழைக்கப்பட்ட அந்த பெயர் தான் எல் நினோ என்று சொல்லப்படும். இந்த எல் நினோ என்ற சொற்றொடரை கமிலோ ஹரிலோ என்பவர் முதல் பாவித்திருக்கிறார். குறிப்பிட்ட மாதிரி லீமா நகர் புவியியல் மாநாட்டில் அவர் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக. அத்தோடு அதாவது எல்னினோ நிலைமையானது, இப்ப எல்னினோ 3 முதல் 5 வருட கால இடைவெளிக்குள் உருவாகக்கூடியதாக உள்ளது. அத்தோடு இது அதாவது எல்னினோ நிலைமை உருவாகினால் அது குறிப்பாக 1 முதல் 3 வருடங்கள் வரை குறிப்பிட்ட அந்த கடற்பிரதேசங்களில் நிலை கொள்ளும். இவ்வாறு அது நிலை கொள்ளும் பட்சத்தில், நிலை கொள்ளும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட பிரதேசங்களில் வறட்சி, புயல், காட்டுத்தீ, அகோர வெப்பம் இப்படியான பல்வேறுபட்ட வெப்ப அதிகரிப்புடன் கூடிய அசாதாரண நிலைமைகள் ஏற்படக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு ஏற்கனவே பல எல்னினோ நிகழ்வுகளின் போது ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு எல்னினோவிற்கு எதிர்மறையான ஒரு செயல்பாடாகவே அல்லது ஒரு நிகழ்வாகவே லா நினா என்ற விடயம் காணப்படுகின்றது. அதாவது எல்னினோவின் சகோதரி மற்றும் சின்னஞ்சிறு சிறுமி, லிட்டில் கேர்ள் என்ற இஸ்பானிய மொழியில் இதனை வர்ணிக்கப்படுகின்றது. அதை நாங்கள் குறிப்பிடும் பொழுது எல்னினோவினுடைய தொடர்ச்சியாக இந்த லானினோ ஏற்படுவதை பார்க்கலாம். எல்னினோ ஏற்படுகின்ற போதிலாக நாங்கள் தென் அமெரிக்காவுடைய மேற்கு கரையோர பகுதியை குறிப்பிட்டாலும் இந்த லானினோடைய செயற்பாடானது அதற்கு எதிரான ஒரு செயல்பாடு பசிபிக்கினுடைய மேற்கு பக்கம், அதாவது ஆஸ்திரேலியாவுடைய கிழக்கு பகுதியில் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக லானினா என்பதை அதாவது என்டி எல்னினோ என்றும் கூறப்படுகின்றது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால்
2 காரணங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, எல்னினோவானது வெப்ப அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அது நீண்ட காலம் தொடர்ச்சியாக, அதாவது 3-4 வருடங்கள் நிலை பெறக்கூடியது. லா நினா என்பது வெப்ப குறைவை, அதாவது குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அத்தோடு இந்த லா நினாவானது பேரு, ஈக்குவடோர் போன்றவாறான கரையோர பகுதிகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் லா நினா அதற்கு புறம்பாக ஆஸ்திரேலியா பக்கம் அதிக அளவான ஆஸ்திரேலியா கரையோர பகுதிகளில் அதன் செல்வாக்கு ஓரளவு அதிகமாக காணப்படும். அதாவது வெப்பநிலையும் கூட 6 பாகை செல்சியஸிலிருந்து 3 பாகை செல்சியஸ் வரை லானினா அதாவது தொழிற்பட்டு கொண்டிருக்கும் போது குறைந்து காணப்படும். அதாவது எல்னினோவினுடைய செயற்பாட்டின் காரணமாக அந்த பிராந்தியத்துடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது. லானினாவின் செயற்பாட்டின் காரணமாக ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பக்கம் உள்ளதனுடைய வெப்பநிலையானது குறைவு பெற்று அது மிகவும் குளிர்ச்சியான காலநிலை தன்மை அங்கு வழங்குவதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. அத்தோடு லானினா நிலைமையும் கூட சுமார் 4 முதல் 6 வருட கால இடைவெளியில் உருவாகக்கூடியதாக இருந்தாலும் அதன் நிலைப்பு எல்னினோவுடன் ஒப்பிடும் போது சற்று குறைவாகும். அத்தோடு எல்னினோ மற்றும் லானினா என்பன நேரடியாக பசிபிக் மேற்கு கரைகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அல்லது பசிபிக் சமுத்திரத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய 2 இயற்கையுடன் தொடர்புபட்ட நிலைமைகள் ஆகும். அத்தோடு லானினா தென்னாப்பிரிக்கா, ஆசியாவிலும் கூட சில சந்தர்ப்பங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருப்பதோடு எல்னினோ லானினா இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று கண்டால் எல்னினோவால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதிகமாகும். 2011ஆம் ஆண்டு இலங்கையிலும் கூட தை மாதம் அளவில் கடும் மழை பெய்தது. அதனுடைய தாக்கம், அதாவது எல்னினோடைய மறு பக்கம் தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியது. கடும் மழையாகவும் இங்கே வெள்ளப்பெருக்காகவும் நிலச்சரிவுகளும் அந்த ஆண்டில் ஏற்பட்டதை நாங்கள் குறிப்பிட்டு காட்டலாம். அந்த வகையில் நாங்கள் கலாநிதி அவர்களே, காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற இயற்கை காரணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் சூரிய புள்ளி வட்டம் மற்றும் பச்சை விட்டு விளைவு இன்னொரு பக்கம் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த எல்னினோ லானினோ செயற்பாடு, எரிமலையுடைய தொழிற்பாடு தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக உலகத்தினுடைய காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற மானிட காரணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக கைத்தொழில் புரட்சி தான் அவற்றை நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். இந்த கைத்தொழில் புரட்சிக்கு பின்பு உலகத்தில் ஏற்பட்ட மானிட நடவடிக்கைகள் எவ்வாறு காலநிலை மாற்றத்துக்கு காரணமாயிருப்பது என்பதை நாங்கள் குறிப்பிட்டு காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக செல்லலாம். மாணவர்களே, நாம் இதுவரை பார்த்தோம் காலநிலை மாற்றத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் இயற்கை காரணிகளை பார்த்தோம். இதே போன்று காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் மானிட காரணிகளை பார்க்கலாம். அதாவது காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் மானிட காரணிகள் மிக முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றன. அவற்றில் கைத்தொழில் நடவடிக்கைகள், உயிர்ச்சுவட்டு எரிபொருட்கள் அது தகனம், விவசாய நடவடிக்கைகள், கால்நடை வளர்ப்பு, காடழிப்பு ஆகிய இவ்வாறான மானிட நடவடிக்கைகள் பாரிய அளவில் வளிமண்டல பச்சை வீட்டு வாயுக்களை அதிகரிக்க செய்து, பூகோள வெப்பத்தை அதிகரிக்க செய்து, அதன் மூலம் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதன் எதிர்மறையான விளைவுகளை அதிகரிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. அந்த வகையில் கைத்தொழில் மயமாக்கம் அல்லது கைத்தொழில் நடவடிக்கைகள் என்று நாம் பார்க்கும்போது, ஆரம்பகால கைத்தொழில் வளர்ச்சி என்ற அடிப்படையில் பார்க்கும்போது சூழலுக்கு எதிர்மறையான மாற்றங்கள் கைத்தொழிலின் ஆரம்ப காலம், அதாவது கைத்தொழில் நடவடிக்கைகளின் ஆரம்ப காலங்களில் இருந்தே படிப்படியாக ஏற்பட்டு வந்தன. இருந்தாலும் கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை எரித்தல் அல்லது உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களில் கைத்தொழில் நடவடிக்கைகள் தங்கி இருக்கும் நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் பாவனை அதிகரித்து கைத்தொழில் நடவடிக்கைகளில் அதிக அளவு உயிர்ச்சுவட்டு எரிபொருட்கள் எரிக்கப்படும் ஒரு நிலைமை காணப்பட்டது. அதனால் உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களுடைய பாவனையின் காரணமாக பச்சை விட்டு விளைவு வாயுக்கள் வளிமண்டலத்தில் சரிவாக அதிகரித்து வந்திருக்கிறதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். அத்தோடு சுவட்டு எரிபொருட்கள் சக்தியாக பயன்படுத்தப்படுவதனால் பச்சை வீட்டு வாயுக்கள் வளிமண்டலத்தில் தொடர்ச்சியாக சேரக்கூடியதாக உள்ளது. மேலும் பச்சை வீட்டு வாயுக்களில் கணிசமான அளவு கைத்தொழில் நடவடிக்கைகளாலே வெளியேற்றப்படுகின்றன. அதாவது வலு சக்தி பிறப்பித்தல். இந்த வலு சக்தி பிறப்பித்தலுக்கு அடிப்படை உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களோட பயன்பாடு. அத்தோடு குறிப்பாக G8 நாடுகள், அதாவது பாரிய கைத்தொழில் நாடுகள் உட்பட கைத்தொழில் மய நாடுகள் தான் அதிக அளவிலான பசுமை இல்ல வாயுக்களை, அதாவது பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றக்கூடிய நாடுகளாகவும்
காணப்படுகின்றன. அவ்வாறு குறிப்பிட்டாலும் காலநிலை மாற்றம் பற்றிய பல்வேறு மாநாடுகளில் அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் 2 பிரிவாக இருந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளை குறை கூறும். நீங்கள் தான் உங்களுடைய மரபு வழி ரீதியான கைத்தொழிற்சாலைகள் மூலமாக அல்லது உற்பத்தி சாலைகள் மூலமாக உலகத்தினுடைய கார்பன் டை ஆக்சைடை அல்லது பச்சை வீட்டு விளைவுகளை ஏற்படுத்துகிறீர்கள் சொல்லி. ஆனால் உண்மையில் பார்க்கிற பொழுது கைத்தொழில் புரட்சியின் பின்பு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுடைய உற்பத்தி துறையினுடைய அதிகரிப்பு தான் உலகத்திலே இந்த பச்சை வீட்டு விளைவு அல்லது உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்புக்கு பிரதானமாக காரணியாக இருப்பது என்பதை பல்வேறுபட்ட தரவுகள் காட்டுகின்றன. ஆகவே கலாநிதி அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக அதனுடைய உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களுடைய தகனம் எவ்வாறு காலநிலை மாற்றத்தில் தாக்கம் செலுத்துவது தொடர்பாக பார்க்கலாம். நிச்சயமாக, அதாவது கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கும் உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் தகனத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. குறிப்பாக உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு என்பன கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கும் மற்றும் போக்குவரத்து குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாகும். போக்குவரத்திற்கும் மிகச்சரிவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வரும் போது பாரிய அளவான பச்சை வீட்டு வாயுக்களை அவை வெளியேற்றக்கூடியதாக காணப்படுகின்றன. அத்தோடு கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் பயன்பாடு பாரிய அளவில் அதிகரித்து வருகின்றது. அதாவது எந்த நாடு கைத்தொழில் நாடுகள், அதாவது உலக நாடுகளின் பிரதான நோக்கங்களில் ஒன்றாக ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாடு கைத்தொழில் மய நாடாக மாற வேண்டும் என்ற ஒரு நியதி உலக ரீதியாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் அந்த நாடு கைத்தொழில் மய நாடாக மாற வேண்டும் என்று கண்டால் அந்த நாடு பாரிய அளவில் கைத்தொழிலில் ஈடுபட வேண்டும். பாரிய அளவில் கைத்தொழிலில் ஈடுபடும் போது பாரிய அளவான உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை எரிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களை பயன்படுத்தும் போது பாரிய அளவான பச்சை வீட்டு வாயுக்கள் வளிமண்டலத்துக்கு போய் சேரக்கூடியதாக காணப்படுகின்றது. அத்தோடு 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு அதனை தொடர்ந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடின் வெளியேற்றம் இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் பயன்பாடு காரணமாக பாரிய அளவில் அதிகரித்திருப்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய கைத்தொழில் புரட்சி மற்றும் உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் தகனம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த விவசாயத்தினுடைய அபிவிருத்தி உலகத்திலே பெருகி வருகின்ற சனத்தொகை அடிப்படையாக கொண்டு உலகத்திலே மக்களுக்கு உணவினை வழங்குவதற்காக உலகத்தில் ஏற்பட்ட பசுமை புரட்சி காலகட்டத்தில் இருந்து உலகத்தினுடைய இந்த விவசாய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக காடுகளை அழித்து விவசாய நிலங்களை உருவாக்கியமை, நவீன இயந்திர சாதனங்களை பயன்படுத்தியமை, அங்கே பயன்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட பொறிமுறைகள் ஊடாக உலகத்தினுடைய வெப்பமயமாக்கம் அல்லது காலநிலை மாற்றமானது எவ்வாறு ஏற்படுது என்று சொல்லி கலாநிதி அவர்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு தொடர்ச்சியாக செல்லலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக விவசாய நடவடிக்கைகள் என்று நாம் சொல்லும் போது விவசாய நடவடிக்கைகளின் போது பச்சை வீட்டு வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு ஆகிய வாயுக்கள் பிரதானமாக வெளியேற்றப்படுகின்றன. அவற்றில் குறிப்பாக மண்ணை தயார்படுத்தல், நீர் தேங்கி நிற்க வேண்டிய நெல் போன்ற பயிர்ச்செய்கைகளின் போதும் கூட அதிகளவான பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. மேலும் இரசாயன உள்ளீடுகளை தயாரித்தல், அவற்றை பயன்படுத்துவதன் காரணமாகவும் அதிகமான அளவு பச்சை வீட்டு வாயுக்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டான பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றத்துக்கு காரணமாக அமைகின்றன. மேலும் அறுவடைக்கு பின் விவசாய எச்சங்கள் குவியல்களாக சேகரிக்கப்படும் போதும் அவற்றிலிருந்து மீத்தேன் வாயுக்கள் வெளியேற்ற காரணமாகின்றன. குறிப்பாக வைக்கோல் குவியல்களை குறிப்பிட்டு காட்டலாம். அத்தோடு புவி மேற்பரப்பில் 40 முதல் 50% பிரதேசங்கள் விவசாய நிலங்களாக இருப்பதும் விவசாய நிலங்களிலிருந்து பச்சை வீட்டு வாயுக்கள் விவசாய தொழிற்பாடு, அதாவது விவசாய செய்கையின் போது வெளியேற்றப்படுவதும் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டிய விடயமாகும். அதே போன்று கால்நடை வளர்ப்பை எடுத்துக்கொண்டால் வர்த்தக கால்நடை வளர்ப்பு குறிப்பாக இடைவெப்ப வலய நாடுகளில் பெருவாரியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த கால்நடை வளர்ப்பில் குறிப்பாக அதாவது அவற்றின் மலம், சலம், இறை மீட்கும் உயிரினங்கள், அவற்றின் வாழ்விடங்கள் போன்ற இடங்களிலிருந்து பாரிய அளவான மீத்தேன் வாயு வெளியேறதுக்கு காரணமாக அமைகின்றது. அவற்றை நாங்கள் அசை போடும் விலங்குகள் என்ற அடிப்படையில் பார்க்கலாம். அசை போடுகின்ற பொழுது கூட அதனுடைய தொண்டை குழியிலிருந்து மீத்தேன் வாயு வெளியேற்றக்கூடியதாக காணப்படுகின்றது பார்க்கலாம். அத்தோடு மீத்தேன் வாயு பச்சை வீட்டு வாயுக்களில் பிரதானமான வாயுவாக காணப்படுவதுடன் இது நேரடியாக வெப்ப அதிகரிப்புக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் பங்களிப்பு செய்து வருகின்றது. மேலும் காடழிப்பும் ஒரு பிரதான மனித நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்ட காரணியாக காணப்படுகின்றது. அதாவது பூகோள வெப்பமடைய செய்வதில் அல்லது காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதில், குறிப்பாக சூழல் சமநிலையை பேணுவதில் காடுகள் பிரதான பங்கு வகிக்கின்றது. கார்பன் தாலியாக காடுகள் காணப்படுகின்றன. அதாவது
வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படுகின்ற வேறுபட்ட காரணங்களினால் வளிமண்டலத்துக்கு வெளியேற்றப்படுகின்ற கார்பன் ஈராக்சைடை உள்ளெடுத்து ஒரு தாலியாக, ஒரு சிங்காக, கார்பன் சிங்காக காடுகள் கார்பனை சேகரித்து வைத்துக் கொள்கின்றன. இவ்வாறான காடுகள் பாரிய அளவு அழிக்கப்படும் போது அந்த காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக 2 வழிமுறைகளில் வளிமண்டலத்தில் கார்பன் ஈராக்சைடின் அளவு அதிகரிக்க காரணமாகின்றது. அதனால் காடழிப்பு காரணமாக நேரடியாக அது பூமியின் வெப்ப அதிகரிப்பிற்கும் அத்தோடு பச்சை வீட்டு விளைவை துரிதப்படுத்தவும் காரணமாக அமைகின்றது. அத்தோடு மேலும் மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் குறித்து காட்ட வேண்டும். காடழிப்பு குறிப்பாக நீரியல் வட்டத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் காடழிப்பு மேற்கொள்ளப்படும் போது அதாவது மழை வீழ்ச்சியின் அளவு குறைவடைவதற்கும் காரணமாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் பார்க்கிற பொழுது கலாநிதி அவர்களே, உலகத்தினுடைய பல்வேறுபட்ட காடுகள், அமேசான் காடுகள், ஆப்பிரிக்காவுடைய கொங்கோ காடுகள் மற்றும் ஆசியாவினுடைய தென்கிழக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கிற காடுகள் அன்றைக்கு உலகத்திலே மிகவும் கன்னி காடுகள் என்று அழைக்கப்படுகின்ற மிக எஞ்சிய காடுகளாக இருக்கிறது. இவையும் மனித நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறுபட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்ற அதே வழியில் இந்த காடழிப்பினால் உலகத்தினுடைய பச்சை வீட்டு விளைவு அல்லது உலக காலநிலை மாற்றம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். உலகத்தினுடைய இருதயம் என்று கூட நாங்கள் இந்த அயனமண்டல காடுகளை அழைக்கிறோம். காரணம், அது சூழலுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை செய்கின்ற அதே வேளை உயிரின இருப்புக்கு அது இருப்பிடங்களாக அமைந்திருந்தாலும் கூட உலகத்து காலநிலையை அல்லது உலகத்தினுடைய வெப்பநிலையை குறைக்கின்ற அல்லது தூய்மைப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பல்வேறுபட்ட விடயங்களில் நாங்கள் பார்க்கிற பொழுது பிள்ளைகளே, இந்த காலநிலை மாற்றத்துக்கு 2 வகையான காரணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று மனிதனால் உருவாக்கப்படுகின்ற காரணங்கள், இன்னொன்று இயற்கையாக உருவாகின்ற காரணங்கள் என்ற அடிப்படை. இயற்கையாக உருவாகின்ற காரணங்கள் என்ற அடிப்படையில் சூரிய புள்ளி வட்டம் மற்றும் எல்னினோ லானினா செயற்பாடு, எரிமலை செயற்பாடு போன்றவற்றை நாங்கள் உலக காலநிலை மாற்றத்தில் ஏற்படுத்துகின்ற இயற்கை காரணிகளாக குறிப்பிடலாம். அதே போல மானிட காரணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது விவசாய நடவடிக்கைகள் மற்றும் காடு அழிப்பு மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகள், உயிர்ச்சுவட்டு பொருள் பாவனை போன்றவற்றை நாங்கள் இங்கே மானிட நடவடிக்கைகளாக குறிப்பிட்டு காட்ட முடியும். அடுத்த மணித்தியாலத்தில் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள், இலங்கையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள், இலங்கை எவ்வாறு இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் 2வது மணித்தியாலத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மணித்தியாலத்தில் எங்களுடன் இணைந்திருந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களுடன் கலந்துரையாடிய பேராதனை பல்கலைக்கழக புவியியல் பீடத்தைச் சேர்ந்த கலாநிதி இஸ்திகார் ஆரிஃப் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மணித்தியால நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.